மலரில் தேனாய் திகழும். இந்த இதழில் நீரிழிவு நோய் மற்றும் திட்ட வேளாண்மை பற்றிய கட்டுரைகள் தமிழில் இடம்பெற்றுள்ளன. இது மிகவும் பெருமைக்குரியது. மேலும் பல கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. படித்து இன்புறுக. இந்த இதழ் விரிந்து மனம் கமழ உதவிய படைப்பாளிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இது இவ்வாண்டிற்கான முதல் முயற்சி. இந்த படைப்பில் பிழை ஏதும் இருப்பின் பொறுத்து அறிவீராக. அடுத்து வரும் இதழ்களுக்கு உங்கள் படைப்புகளை தயவு கூர்ந்து media@chicagotamilsangam.org மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கவும். இது எங்கள் முதல் முயற்சி. இந்த ஆண்டிற்கான இந்த பலகை செய்தி மடலை வெளியிடுவதற்கு திரு அரசர் அவர்களையும், முன்னாள் தலைவர் திரு சோமு அவர்களுடைய மாமனார் திரு நமச்சிவாயம் அவர்களையும் மேடைக்கு தாழ்மையுடன் அழைக்கிறேன். இந்த இதழை அரசர் வெளியிட முதல் பிரதியை திரு நமச்சிவாயம் அவர்கள் பெற்றுக்கொள்வார். முயற்சிக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் சமுதாயத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன். மிக்க நன்றி. இப்போது திரு முத்துசாமி அவர்கள், கூட்டம் வந்து கொண்டே இருப்பதால் நாங்கள் நிகழ்ச்சி நிரலில் சிறிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு கவிதை போட்டியை ஏற்பாடு செய்திருந்தோம். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் சிகாகோ புறநகர் பகுதிகளிலே ஒரு மின்னஞ்சல், அதாவது இமெயில் என்று சொல்லப்படுகின்ற மின்னஞ்சல் குழுக்களிலும் சரி, வாட்ஸ்அப் என்று சொல்லப்படுகின்ற குழுக்களிலும் சரி, நம் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிறு சிறு துணுக்குகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் நகைச்சுவைகளையும் பகிர்ந்து கொள்வது ஒரு வாடிக்கையாகவே இருக்கிறது. இருந்தாலும் அப்படிப்பட்ட சிறந்த கவிதைகள் நானே நேரில் பார்த்திருக்கிறேன். நானும் சில குழுக்களில் பங்கு வகித்திருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய படைப்புகள் மக்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் சிகாகோ தமிழ் சங்கம், அது சங்கத்தின் கடமையாகவே நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையிலே அந்த போட்டியை நிகழ்த்தினோம். அது பற்றிய முடிவுகள் இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கின்றன. முடிவுகளை முன்னாள் தலைவர் திரு PK அறவாழி அவர்கள் உங்களிடையே பகிர்ந்து கொள்வார். வணக்கங்க. இந்த கவிதை போட்டிக்கு 13 பேர் பங்கு பெற்றிருந்தாங்க. மொத்தம் 19 கவிதைகள் வந்திருந்தது. இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் இருந்து கவிஞர் மகுடேஸ்வரன் வந்து இதுக்கு நடுவராக வந்து தொலை தொடர்பு மூலம் வந்து அதை இது பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் பரிசு இது தேர்ந்தெடுத்த கவிதைகள் சொல்கிறேங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 3ஆம் பரிசு வந்து ராஜேஷ் சுந்தர்ராஜன், 2 பேர் வந்து 2ஆம் பரிசு அவர் தேர்ந்தெடுத்திருக்காருங்க. தேவி அருள்மொழி அண்ணாமலை, மகிழ்வது கேட்டு. சேகர் சந்திரசேகர் அவரும் 2ஆம் பரிசு கொடுத்துருக்காங்க. முதல் பரிசு கவிதை வந்து வாப்போ சண்முகம் அப்படிங்கிறவர், அவர் எழுதின கவிதை. மறுபடியும் வந்து அந்த கவிதையை தனித்தனியாக படிப்பாங்க. நன்றி.